சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்ணவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம். ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாசம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயினா வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. இதுலயுமே தாய் மாதிரி உள்ள குணம் உள்ளவங்க யாருன்னா இந்த கடகராசிக்கார சொல்றாங்க. இதுலயுமே அன்பான குணம் இருக்கும். இதுலயும் அனுசரிச்சு போவாங்க. இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க சொல்றாங்க. ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டானா அந்த விஷயத்தை கண்டிப்பா எப்படியாச்சும் முடிக்கணும். இதுதான் கடகத்துடைய பொதுவான குணமே. எல்லா விஷயத்திலும் லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம நினைச்ச காரியத்தை நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கடகராசி மட்டும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசி யாரு? உச்சம், குரு உச்சமா. அதனால இந்த ராசிக்காரங்க தாய் தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்றாங்க. நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குங்க. இதாங்க கடகம் ஃபர்ஸ்ட். இவங்கள மாதிரி யாரும் ஒழுக்கமா இருக்க முடியாது. நல்ல ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் இருக்கும் கடகத்துக்கிட்ட. வெளிநாடு வெளியூர் எல்லாமே வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க பாருங்க. பயங்கரமா கற்பனை. இதுதான் கடகம். கடகத்தை எடுத்தா கற்பனை தான் சொல்லணும். உங்களை கற்பனை கலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கடகராசிகள் நிறைய நடிகர்லாம் பாருங்களேன் கடகராசி தான் இருப்பாங்க. அந்த கற்பனையை நிஜமாகலாம். இவங்க கூட மனசுக்குள்ள ஒரு கற்பனை இருக்காது, வெளியில கொண்டாந்தே கண்டிப்பா செஞ்சிருவாங்க கடகராசிக்காரங்க.
உங்க மனசுல ஒரு கற்பனை பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை வெளியில கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா இவங்க ஜெயிக்கக்கூடிய நபர்கள் சொல்லலாம். கலை, கற்பனை, இசையில் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள் தான். இவங்க ஒரு லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல இருந்துகிட்டே இருக்கும். அதான் கடகம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வருது? இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப பிறப்பு ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க. ஒரு லக்ன புள்ளி விழுவோம். அந்த லக்னத்துல இருந்து 9 கிரகம் உங்க ஜாதகத்து கடத்துல போட்டிருப்பாங்க. அதான் நம்முடைய ஜாதகம் சொல்லுவாங்க. எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல கிரகத்தை திசை நடத்தும் அந்த கிரக திசை வரும்போது நல்ல யோகத்தை கொடுத்துரும். எந்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல நடக்குதோ கண்டிப்பா அந்த மறைவினையை, கண்டிப்பா அந்த கர்ம வினையை சந்திச்சுதான் ஆகணும். அதான் நம்முடைய கர்ம வினைங்கிறாங்க. அப்போ விதி அடிப்படையில எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினையை இறைவன் கண்டிப்பா கொடுத்துருவார். அது எப்ப வரும்னா அந்த திசாபுத்தி வரும்போது சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ஜாதகருக்கு இது மாதிரி ஒரு பலன் வரப்போகுது, இவருக்கு தொழில் நல்லா இருக்க போது, வெளிநாடு போறாரு, வெளியூர் போறாரு, 4 பேர் மதிக்கிறாப்புல, அந்தஸ்து கௌரவமா இருப்பாரு, இதுக்கப்புறம் இது கொஞ்சம் இதுல கவனமா இருக்க சொல்லுங்க, இவர் இந்த படிப்பை படிப்பாரு, இந்த கல்வி படிப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல கிரகமைப்பை வச்சு திசாபுத்தியை வச்சு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்க. இது இப்ப நடக்கணும். அதான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன், ஒரு பொது பலனா பாருங்க. உங்க திசாபுத்திக்கு ஏத்தாப்புல இந்த கிரகம் மேட்ச் பண்ணி வரதா மட்டும் பாருங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு தசாபதி கிரகம் நடத்தும், அந்த கிரகத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அதை கரெக்டா மேட்ச் பண்ணி பார்க்கணும். பார்த்துக்கிட்டு பலனை வைங்க, துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா கடகராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வாக்கிய முறைப்படி எழுதியிருக்கோம், திருக்கணித முறைப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த கடகத்துக்கு என்ன யோகம் இருக்குது இந்த வைகாசியில? எல்லாரும் வைகாசி மாசத்தை மெயினா பாக்குறாங்க. தமிழ் மாசம் வைகாசி வந்தாதான் சுப காரியத்துக்கு இந்த மாசத்தை ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாசம் தான் ரொம்ப உகந்த மாசங்கிறாங்க. இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் பாவகத்துல, அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து 8ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்ப ராசியில அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது மீன ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேச ராசியில. 11ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருவது இந்த மாசத்துல மட்டும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 வைகாசி மாசம், தமிழ் மாசத்தை மட்டும் எடுங்க, ஆங்கில மாசத்தை கம்பேர் பண்ணாதீங்க. வைகாசி மாசம் 19 அப்புறம் செவ்வாய் பகவான் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல வந்து கேந்திர யோகத்துல இருந்து ஏறாரு. அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்துக்கு போறாரு, லாபத்துக்கு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சொந்த இடத்துக்கு வர்றாரு. நல்லா பாருங்க, குரு சுக்கிரன் சூரியன் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பாருங்க. குரு சுக்கிரன் சூரியன் 11ஆம் பாவம் லாபத்துல போய் நிக்கிறாரு பாருங்க. இது பயங்கரமான யோகம், இது பயங்கரமான யோகங்க. லாபத்துல இவ்வளவு கிரகம் இருந்தா இங்க லாபம் வருமா வராதா? பயங்கரமா லாபம் வரும். எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும். இந்த மாசம் மட்டும் பாருங்க, கடகராசிக்கு அஷ்டம சனியே வரட்டுமே, எது வந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த மாசம், வைகாசி மாசம். எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயமா நடக்குது. இதை கரெக்டா பயன்படுத்திங்க, எல்லாமே வெற்றியா வரும். என்னை பொறுத்தவரை கடகத்துக்கு என்னை பொறுத்தவரையும் டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. கரெக்டா நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். கடகராசியை கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்.
நல்ல டைமிங் வேலை செய்யும். கடகத்தை பொறுத்தவரை இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? வெற்றி பாதையா மட்டும்தான் வரும். இதுக்கு மேல தோல்வியே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த 10ல குரு என்னென்ன வேலை பார்த்தாரு உங்களுக்கு. நிறைய பேருக்கு தொழில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, பட்டம் பதவி கவுர்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எல்லாமே தொழில பிரச்சனை, அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலகம், மனைவி கிட்ட கணவன்கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்துச்சான் கேளுங்களேன். கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட ஆமான்னு சொல்லுவார். மனைவியா கணவர்கிட்ட பிரச்சனை இல்ல வேலை பிரச்சனையா, இதுல 3ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சு கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, அவமானத்தை வாங்கிட்டாங்க. ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்டாங்க. பெரும்பண்ட கண்டத்தை பார்த்துட்டாங்க. வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திச்சாங்க. இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கடகராசியார் யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் குரு பகவான் மட்டும் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்த்துருக்க மாட்டாங்க கடகராசிக்காரன். இனிமே எந்த ஒரு தடையுமே வராது. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க. கடகம் சொல்லி அடிக்கலாம். கடகம் இனிமே சொன்னது சொன்னபடி நடக்கும். கடகத்துக்கு இனிமே வாழ்க்கையில எப்படிப்பட்ட எதிரியான தடையெல்லாம் நீங்க சந்திச்சு எல்லாமே வெற்றியா பார்த்துருவீங்க. ஏன்னா இந்த வைகாசி மாசத்துல கிரக அமைப்பு அப்படி இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலன். ஏன் எல்லாம் நல்ல பலன் கிடையாது. கிரக அமைப்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதனால யோகம் இருக்குது. டைமிங் சூப்பரா இருக்கும். எதை தொட்டாலும் எப்படி இருக்கும்? எல்லாமே வெற்றியா வரும், வெற்றியா மாறும். ஏன்னா லாபத்துல இருக்கிற சூரியன் சுக்கிரன், சூரியன் சுக்கிரன் குரு 3 கிரகம் லாபத்துல. அப்ப எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இனிமே வரணும். வைகாசியில நிறைய பேர் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாருன்னா கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம், வைகாசி 19க்கு அப்புறம் தொழில மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஜாதகத்துல கிரகம் இப்ப பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கணும். நல்ல யோகம் வரும். சூப்பரான யோகம் இருக்குது. ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும். சனி பகவானும் பிளஸ் குரு பகவானும் இது ரெண்டுமே நல்லா இருந்துட்டா இப்ப தொழில லாபத்தை பார்ப்பீங்க. திருமண பேச்ச பேச ஆரம்பிச்சிருங்க. திருமணங்கள் நிறைய பேருக்கு இந்த வைகாசி மாசத்துல மனசுக்கு பிடிச்ச திருமணம், காதல் திருமணம் சரி இல்ல 2வது திருமணம் சரி, 2 திருமணம் ஓகே தான். திருமண தடையே கிடையாதுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண்ணு, மனசுக்கு பிடிச்ச அனுகூலம் தேடி வருது. ஃபர்ஸ்ட் சுபகாரியம் தான். உங்க வீட்டுல ஒண்ணு வீடு கிரக பிரசனை நீங்க பண்ணுவீங்க முதல் விஷயம், இல்ல கல்யாண திருமணம் கண்டிப்பா பண்ணுவீங்க. இது 2 யோகமும் சூப்பரா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி காதல் திருமணமா இல்ல குழந்தை பாக்கியம், 2மே யோகம் இருக்கு. 2மே டைமிங் சூப்பரா இருக்கு. இது 2மே நல்ல அனுகூலமா இருக்கும். சுபகாரியம் நடந்துதான் ஆகணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாம் வாங்கணும் பண்ணா இந்த மாசத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. சூப்பரா கொடுக்குறாரு. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ லாபமா வருது பாருங்க உங்களுக்கு. சூப்பர் டைமிங். வீடு கட்ட இந்த மாசம் உகந்த மாசம். வைகாசி மாசம் நல்ல முகூர்த்தத்தை பார்த்து வீட்டு மனையை போட ஆரம்பிச்சிருங்க. வீடோ இடமோ பூமியோ எல்லாமே அமையும். எப்படிப்பட்ட வழக்கம் அந்த வழக்கும் முடிவுக்கு வரும். நல்லா பாத்துக்கணும். தாயோட சொத்து தந்தையோட சொத்து 2மே ஓகே. எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போவார். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. இப்ப ரிசல்ட் சூப்பரா இருக்கும். 11ல சூரிய இருக்கனாலதான் அரசாங்க எக்ஸாம் எழுத சொல்றேன். 2 கூட 11 போயிட்டாருங்க. அப்ப பேச்சு பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் அரசாங்க வேலை அடி கிடைச்சிரும். இனிமே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சி ஜாதகத்துல லக்னாதிபதியோட சூரியன் நல்லா இருந்துட்டா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். இப்ப லாட்டரி யோகம் மிக பெரிய பணம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த பணம், வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் பெருங்கொண்ட பணம், உங்களுக்கு பெருங்கொண்ட தொகை இந்த வைகாசி மாசத்துல இருக்குது. பாத்துக்குங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பெருங்கொண்ட இன்கம் சார்ந்த விஷயம், பொருள், நகை, பணம் இது எல்லாமே அமையும். குடும்பத்துல கொஞ்சம் சேமிப்பு பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி வந்து வைகாசி மாசத்துல வந்துட்டாவே நம்ம லாபத்தை செலவு பண்ணக்கூடாது, ஒரு லாபத்தை சேமிக்கணும் என்ன மைண்ட்ல ஓடும். அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ்,
அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ், வெளிநாட்டு பிசினஸ், வெளியூர் பிசினஸ், இது எல்லா பிசினஸும் சூப்பரா டாப்ல கொண்டு வைக்கிறார். அப்ப கடகத்தை பொறுத்தவரை அனுகூலமா இருக்கு. மெயினா பெண்கள் எல்லா விஷயத்திலும் சாதிக்கலாங்க பெண்களுக்குலாம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுலயுமே பொறுமையான குணம் இருக்குங்கிறாங்க. இவங்க எப்போதுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட உண்டு. ஒரு தன்மையான குணம் இருக்கும். நல்லா பாருங்க, ஒரு தன்மையான குணம் யாருன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர் தான். தைரியத்தை விட மாட்டாங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தா தைரியத்தை விட மாட்டாங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய நபர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர் தான். இனிமேல் நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமா வருது பாருங்க. வாழ்க்கையில எல்லாமே சாதிச்சுக்கலாங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி 11, அதனால வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அனுகூலம், கோவில் வழிபாடு, இறை சிந்தனை பயங்கரமா இருக்கும். ஒரு லாபம் ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும், குடும்பத்தை பத்தி சிந்திக்கணுங்கிற எண்ணம் மைண்டுக்குள்ள நிறைய ஓட ஆரம்பிச்சிடும். வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், உத்தியோகத்துல உயர் பதவி, இது எல்லாமே தேடி வரும். எதிர்பார்க்காத அளவுக்கு வரலாறு வெற்றி நீங்க பார்க்க போறீங்க. புனர்பூசம் இனிமே கெட்ட பலனை சொல்லக்கூடாது. மிதுன ராசியை, கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. டைமிங், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, வேலை உத்தியோக உயர் பதவி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு மூலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வட்டி தொழில், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தொழில், பணம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. டைம் பார்த்துங்க. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கு. ஆனா இவங்கள்ட்ட எல்லாமே வாழ்க்கையில தடையா இருந்துச்சு. வாழ்க்கையே போட்டி போராட்டமாக கலகமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர். உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் இனிமே மாறும். நீங்க பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நடக்கும். இனிமே நீங்க வாழ்க்கை இது நடக்குமாங்கிறத விட இனிமே நடக்க போற விஷயம் பயங்கரமா இருக்கு. ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். வேற எதுவுமே பார்க்க வேணாம் நீங்க கொஞ்சம் ஜாதகத்துல. ஏன்னா சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு. அங்க 11ஆம் வீட்டு சாரத்துல உட்காந்துருக்காரு. அப்ப பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம், இன்கம் இது எல்லாமே கிடைக்கணும். திடீர்னு கிடைக்கும். 8ஆம் சனி இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்? திடீர்னு கிடைக்கும். திடீர்னு பயணத்தை மேற்கொள்ளுவீங்க. வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அடுத்து வேலை உத்தியோகத்துல இடத்தை மாத்துவீங்க. ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன்